ட்ரெயின் நம்பர் 12690 நாகர்கோவிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நான் தான் ஃப்ரெண்ட் வரும் எல்லாம் இருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா திருநெல்வேலி சந்திப்பு, திருநெல்வேலி ஜங்ஷனில் தாங்க இருக்கும். இன்றைக்கி நம்ம இங்கேருந்து நம்ம சென்னைக்கு ஒரு ஜேர்னி பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா அகெயின் நெல்லை எக்ஸ்பிரஸோ அனந்தபுரியோ கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ட்ரெயின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெயின் போகிற ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட். ஸோ ஃபஸ்ட் எந்த ட்ரெயின்னு பார்த்துரும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12690 நாகர்கோவிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் வந்து பார்த்துக்கவே மாட்டீங்க சென்னை சென்ட்ரலுக்கு நெல்லை ஜங்ஷன்லேருந்து திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:15 ஆகுது. ஸோ 9:45க்கு நம்மளோட ட்ரெயினை சென்னை திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. சரி வாங்க ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் தான் பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வரணும். பட் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா நாகர்கோவிலேருந்து பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கு. ஸோ இது போனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ அவுட்டரில் நின்றுருக்கு, அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அவுட்டருக்கு பார்த்திங்கன்னா அரைவ் ஆகிடுச்சு. பட் இந்த நாகர்கோவில் பெங்களூர் வண்டி வந்து அரைவ் ஆகிறதுக்காக தான் ரொம்ப நேரம் டிலே ஆச்சு. ஸோ ஆனால் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 25 மினிட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஆன் டைமில் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிரும். பட் ஸ்லாக் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து எடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 1 hour 15 மினிட்ஸ் தாங்க. பட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லாக் இருக்குது இந்த செக்ஷன்லேயே. ஸோ போக போக என்னென்ன ரூட்டில் போகுதுன்றதை நான் ட்ரெயினில் ஏறி போக போக ஸ்டேஷன்ஸில் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அண்ட் இந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கு ஹாங் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயினை பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ உள்ளே எடுத்துகிட்டு வர அரைவிங் ஷாட்ஸ் பார்த்திங்கன்னா பார்ப்போம். இந்த நாகர்கோவில் சென்னை வீக்லி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிற கோச் பார்த்தீங்கன்னா S4 கோச் தான். ஸோ RAC சீட் தாங்க கிடச்சிருக்கு. இந்த ட்ரெயினில் இன்றைக்கி RAC கிடச்சதே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். ஸோ RACயில் தான் இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி இருக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு ஜேர்னி. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை. ஒரு பர்த்து கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் நம்மளோட லக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ அவுட்டர்லேருந்து எடுத்துட்டான். ஸோ பைபாஸ் கேம்பில் தாண்டி வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் எத்தனை மணி கரெக்டாக வராங்கன்னு. கைஸ் நம்ம ட்ரெயினை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:43க்கு திருநெல்வேலி ஜங்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அரைவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா வந்து அரைவ் ஆகிடுச்சு.
ஃபுல் கூட்டமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் தான் ஏறுது போல், திருநெல்வேலியில் தான் போர்டிங் போல். ஸோ செம்ம க்ரௌடு. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம கோச்சுக்கு போவோம். சரி வாங்க. ட்ரெயினே பார்த்திங்கன்னா செம்ம காலியாக தான் வந்திருக்கு. ஸோ எல்லா போர்டிங்குமே 90% போர்டிங் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் தான். ஸோ பின்னா நான் S7 கிட்டே நின்றுருந்துருக்கேன். S4 கிட்டே பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன் சீட்டில் உட்காந்துட்டு. ஸோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெயின்குள்ளே பார்த்திங்கன்னா ஏறி உட்காந்தாச்சுங்க. ஸோ நான் வந்து பார்த்தோமோ என்னோடய RAC பேசஞ்சர் இன்னொன்று பேசஞ்சர் பார்த்திங்கன்னா நாகர்கோயிலே போர்டிங் மாதிரி தான் பார்த்தேன். பட் உள்ளே வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பையன் உட்காந்துருந்தான். ஸோ நான் இந்த 71 சீட் அப்படின்னு சொன்னோடனே அவன் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டான். நான் சைடு அப்பர், நான் சைடு லோவர் கிடையாது, RAC கிடையாது அப்படின்னா. ஸோ மேபி சப்போஸ் அந்த RAC பேசஞ்சர் வரலன்னா லக்கு தான் நம்மளுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு போகலாம். இதுனா ஒரு 2-3 நாளாக பார்த்திங்கன்னா சரியாகவே தூக்கமே இல்லை எனக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்லீப் கிடைக்கும். அண்டு நம்ம ட்ரெயினை பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:50க்கு எடுக்கிறோம். ஸோ எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஜங்ஷன்லேருந்து வெளில போச்சு. அட்லீஸ்ட் அது பார்த்திங்கன்னா கங்கை கொண்டான் இல்லை தாளையத்தை தாண்டதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயினை பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. இல்லைனா இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் பின்னாடியே தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினும் பார்த்திங்கன்னா போவோம் திருச்சி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவன் டிலே ஆகாமல் போனோன்னா ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிடலாம். அண்ட் ரூட்டை பற்றி நான் அப்படியே போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 9:50 கிட்ட ஆகிடுச்சு. சரி வாங்க ட்ரெயின் எடுத்தோன்னே மிச்சத்தை பேசுவோம். ஒரு 14 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா தாளியத்தை தாண்டினோடனே ஸோ நம்ம ட்ரெயினை பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அண்டு இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட கிராசிங் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்தே பாரத் பார்த்திங்கன்னா மணியாச்சி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் அந்த ட்ரெயினோட கிராசிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கோயில்பட்டி தான். ஸோ இங்கேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் ரூட்டு தாங்க. கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி. ஸோ திருச்சிக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயினோட ரூட்டே பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ திருச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கரூர், நாமக்கல் வழியாக சேலம் ஜங்ஷன் போகுதுங்க. ஸோ சேலம்லேருந்து மொரப்பூர், பொம்படி, ஜோலார்பேட், காட்பாடி, அரக்கோணம் வழியாக நம்ம சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம போக வேண்டியதான். ஒரு 11 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய்க்கு ஃபேமஸான கோயில்பட்டி பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையவே க்ரௌடு பார்த்திங்கன்னா ஏறுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கனாலுமே தெரியும். ஸோ நிறைய டிமாண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேயும் இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு என்னோடய RAC பேசஞ்சர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலே ஏறிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷேரிங்கில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ பார்ப்போம் அப்கமிங் ஸ்டேஷன்ஸில் ஏதாவது வந்து TTR வந்தோடனே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ இங்கே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா சாத்தூர், அங்கே மீட் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா விருதுநகர் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த விருதுநகரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா பொரிச்ச பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா டிமாண்ட் இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஏறினாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் இன்னும் பார்த்திங்கன்னா டிமாண்டாக இருக்கும், ஏன்னா மதுரை. ஸோ மதுரையில் பார்த்திங்கன்னா மீட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஒரு 12:15க்குலாம்
நம்ம ட்ரெயினில் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றமில் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஷெட்யூல் ஹால்ட்டாக பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து செந்தூர் வந்து போயிட்டுருக்கான். ஸோ அவனே இப்போ தான் பார்த்திங்கன்னா செந்தூர் வந்து ஜங்ஷன் நிறையா இருக்குது. ஸோ அது பின்னாடி தான் நம்ம பார்த்திங்கன்னா போவோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ்க்காக என்ன செந்தூர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான். ஸோ அதனால தான் நம்மளை பார்த்திங்கன்னா ஏர்லியராக வந்ததுனால திருப்பரங்குன்றமில் பார்த்திங்கன்னா ஹால்ட் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த திருப்பரங்குன்றம் பற்றி சொல்லணும்னா அறுபடை வீடுகளில் ஒன்றான ஒரு டெம்பிள், முருகர் டெம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே திருப்பரங்குன்றமில் தான் இருக்குது. ஸோ அந்த அறுபடை வீடுகளில் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு முருகருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மதுரை தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடுத்துருக்காங்க. விருதுநகர்லேருந்து மதுரைக்கு ஸ்லாக் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் கிட்ட பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டைமிங். பட் எப்பயுமே 1.5 மணி நேரம் ஆகுது. 45 minutes to 1 hour தான். ஸோ அந்த ஒரு ரீசனை வச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அன்ஷெட்யூல் ஹால்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு ஜங்ஷன் ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:40 பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து மதுரை ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஒரு 15 minutes அட்வான்ஸாகவே நம்ம பார்த்திங்கன்னா மதுரை ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா க்ரௌடு அந்தளவுக்கு ஏறலாங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இந்த ட்ரெயினில் மதுரைக்கு க்ரௌடு இல்லை. பட் ட்ரெயின் ஃபுல்லாக தான் போகுது. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா டிடிஆர் வரவே இல்லை. ஸோ மேபி பார்த்திங்கன்னா இங்கே மதுரையில் பார்த்திங்கன்னா டிடிஆர் வந்து சேஞ்ச் ஆவாங்க. ஸோ மேபி அப்போ வந்து வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் திண்டுக்கல், திருச்சி, அதுக்கப்புறம் நம்ம சொன்ன ரூட் தாங்க கரூர், நாமக்கல் வழியாக ஸோ சேலம் போகும். அண்ட் எஸ் லைட்டாக தூக்கம் வருது. ஸோ கொஞ்ச நேரம் போய் தூங்கலான் இருக்கேன். ஸோ தூங்கிட்டு மார்னிங் நான் எங்கே இருந்திருக்கிறேனோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். நடுவில் எங்கேயா இருந்துச்சுனாலும் அப்படியே நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ போகலாம். மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:20 ஆகுது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு தூக்கங்க, செம்மையாக பார்த்திங்கன்னா தூங்கினேன். அண்ட் பர்த் வந்து கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இருந்த ஒரு 6 பேசஞ்சர் பார்த்திங்கன்னா இன்னொரு பர்த் வந்து எம்டியாக இருந்ததுன்னு சொல்லி அங்கே போய் தூங்க போயிட்டாரு. ஸோ நானும் பார்த்திங்கன்னா மதுரைக்கு அப்புறம் நல்லாவே தூங்கிட்டேன். இப்போ நாமக்கல்லேருந்து டிபார்ட் ஆகும்போது தான் நான் பார்த்திங்கன்னா எந்திரிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா சேலம் தான். ஸோ சேலமில் பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறேன். கைஸ் குட் மார்னிங். நல்லாவே பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 5:57 ஆகுது. நம்ம பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 13 minutes அட்வான்ஸாகவே பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு பார்த்திங்கன்னா ஏறுறாங்க. ஸோ டே டைமாக இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா சென்னைக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒரு 11:30க்கெலாம் போயிருது இல்லையா. ஸோ அதனால தான். அண்ட் ஆல்சோ டே டைமில் இது ஒரு ஸ்லீப்பர் ட்ரெயினாகவும் இது வந்து ஆக்ட் ஆகிறதுனால ஏன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது விட்டால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது அண்ட் இன்டர்சிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரீச் ஆகும் ஸ்லீப்பர் கோச்சோட. ஸோ அதனால் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இங்கேன்னு பார்த்திங்கன்னா 6:15 தான் எடுப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 18 minutes நம்ம சேலமில் தான் பார்த்திங்கன்னா நிற்போம். ஸோ போயிட்டு லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபி தான் வாங்கலாம். சரி வாங்க போவோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரூட் தாங்க. ஸோ மொரப்பூர், ஜோலார்பேட் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா காட்பாடி, சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆயிடுவோம்.
ஷார்ப் ஆன் டைமுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மொரப்பூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா பொம்படி ஸ்டாப் கிடையாது, டேரெக்டாக பார்த்திங்கன்னா மொரப்பூர் தான். இதுக்கப்புறமும் திருப்பத்தூர் ஸ்டாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஜோலார்பேட் தான். இங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே தூரல்லாம் போகுது. அண்டு இந்த ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேரோடு பார்த்திங்கன்னா ஏறினாங்க. ஸோ போவோம். அண்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கோச்சுக்குள்ளே போவோம். பேங் ஆன் டைமுக்கு நம்ம பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் ஏறுறாங்க, அதே மாதிரி இறங்கவும் செய்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல நான் டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேன். எனக்கு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா 455 ருபீஸ் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆச்சு. பிகாஸ் கொஞ்சம் அதிகம்தான். நார்மல் நம்ம நெல்லை இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 55 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான். பட் ரூட்டு சுற்று ரூட்லையா, ஸோ அந்த ரீசன் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட், ஸோ அங்கே மீட் பண்ணுவோம். 3 minutes அட்வான்ஸாகவே நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா அரைவ் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஏறவும் செய்கிறாங்க. நிறைய அந்த அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்லேயும் பார்த்திங்கன்னா ஏறிடுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா டிடிஆர் வந்து செக்கிங் வரவே இல்லை. பட் டிடிஆர் உள்ளே நடந்து போயிட்டு வராரு. பட் செக்கிங் எதுவுமே பார்த்திங்கன்னா பண்ணவே இல்லை. அண்டு இங்கே ஜோலார்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேமஸ். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3 ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கவர் பண்ணுது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திண்டுக்கல் ஆர் கொடைக்கானல் ரோடில் நீங்கள் இறங்கினீங்கன்னா கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரீச் ஆகலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து ஏற்காடு. தேர்ட் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்லேருந்து ஏலகிரி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் அவைலபிலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா காட்பாடியில் தான் வாங்கலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அண்ட் அங்கே செகண்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னை போகிற சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் அரைவ் ஆகிருக்கு. ஸோ இது போனதுக்கப்புறம் தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். இதுக்குன்னா இதுதான் பார்த்திங்கன்னா 11 o'clock சதாப்தி வந்திங்கன்னா 11 o'clock ரீச் ஆகும். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 11:35 தான் ரீச் ஆகும். பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா ஏலகிரி ஹில்ஸோட வியூ பயங்கரமாக தெரியும்.
10 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்காங்க. இப்போ நான் போய்ட்டு என் பேக் தான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ போய்ட்டு சீட்டில் உட்காந்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் இங்கே தான் நான் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கலான்னு இருக்கேன். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்க என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தான். ஸோ நடுவில் வாலாச்சார் ரோடு, சோளிங்கூர்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நம்ம அரக்கோணம் தான் போய் ரீச் ஆகும். இது காட்பாடியில் பார்த்தீங்கன்னா இட்லி வடை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ 50 ரூபா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே எவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க 3ன்னு சொன்னாங்க, பட் இங்கே 2 தான் போட்டிருக்கு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. ஒரு 11 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏறுறாங்க. இந்த லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வச்சுட்டு ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏறுறாங்க. ஸோ செம்ம க்ரௌடடாக தான் இருக்குது. அதனால தான் இந்த சைடு வந்து பேசுகிறான்னு சொல்லி ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரம்பூர் தான். ஸோ நடுவில் திருவள்ளூர் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 11:25 போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா பெரம்பூர் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், இங்கே மேக்ஸிமம் க்ரௌடு பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது. ஈஸியாக பார்த்திங்கன்னா ஆன் டைமில் போயிடுவாங்கன்னு நம்புகிறேன். அண்டு நல்ல ஸ்பீட் எடுத்தாங்க. அரக்கோணம்க்கு அப்புறம் அந்த திருவலங்காடு அந்த ஸ்லோ லைன்லேருந்து ஃபாஸ்ட் லைன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடித்து நோத்துனாங்க ஸ்பீடு. அண்ட் இங்கே இப்போ வில்லிவாக்கம் தாண்டி தான் பார்த்திங்கன்னா ஸ்லோவே பண்ணாங்க. அது வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பீடில் தான் வந்தாங்க. ஸோ அவள் தான் இங்கே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு. பட் ட்ரெயின் கொஞ்சம் நேரம் நிற்கும், ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நிற்கும். க்ரௌட்லாம் இறங்கிறதுக்கப்புறம் நம்ம அவங்க கொடுத்துட்டாங்க. சரி வாங்க சென்ட்ரலில் மீட் பண்ணுவோம்.
ಒಂದು 10 ರೂಪಾಯಿ ಸಮಯ ನಾನು ಒಂದು MG ಅಕೌಂಟ್ಗೆ ಇದ್ರೆ ಕುಕ್ಕನಿದೆ ನಿಮಗೆ ಇರ್ತಿಲ್ಲ. நாகர்கோயில் சென்னை சென்ட்ரல் வீக்லி வண்டியில் மொத்தம் 4 தேர்ட் ஏசி கோச் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ தேர்ட் ஏசியோட இன்டீரியர்ஸ் இதுதான். மெயினாக இன்றைக்கி நாகர்கோயிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ணிட்டு வந்த ட்ரெயின் லோக்கோ பார்த்திங்கன்னா இது தான். ஸோ WAP4 அரக்கோணம் ஷெட்டோட லோக்கோ தான் நம்மளை புல் பண்ணிட்டு வந்துச்சு. கரெக்டாக 11:25க்கு நம்மளோட ட்ரெயினை பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல்குள்ளே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன் என்னென்னா, இந்த ட்ரெயின் வந்து மெயினாக யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ட்ரெயின் யாருக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரையில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சேலம், நாமக்கல், கரூர், ஸோ இந்த ஊருக்கு போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் நீங்கள் சப்போஸ் திருநெல்வேலி இல்லை நாகர்கோவிலேருந்து நீங்கள் சென்னை வரைக்கும் வரணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசி ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. எதுக்குன்னா வந்து திருநெல்வேலி, மதுரைக்கெலாம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வருது. திருநெல்வேலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கு வருது. மார்னிங் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11:30க்கு மேலேயே பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஆயிடுது. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த நடுவில் உள்ள ஊர் சப்போஸ் நீங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரூர், சேலம், நாமக்கல் சைட்லேருந்து நீங்கள் வந்து சென்னைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ ஆல் தாங்க, இதோட இந்த ஒரு சூப்பரான vlog முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான vlog சரி, டாட்டா, பை பை.